தனி தெலுங்கானா கோரி இன்றும் நாளையும் முழு அடைப்பு. தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு அறிவிப்பு. மத்திய அரசின் திட்டங்களால் எய்ட்ஸ் நோய் பரவுவது 50% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தகவல். சமச்சீர் பாடத்திட்டம் குறித்த அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ய ஆய்வுக் குழுவினர் முடிவு. கிராம ஊராட்சி அளவில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதில் தாமதம். உரிய காலத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதில் சிக்கல். வணக்கம். விரிவான செய்திகள். தனி தெலுங்கானா கோரி தெலுங்கானா பகுதி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு இன்றும் நாளையும் முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளது. தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதி அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆகியோரின் ராஜினாமாவை தொடர்ந்து தெலுங்கானா அரசியல் கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வலியுறுத்தி முழு அடைப்பு, ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் மற்றும் தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் கோதண்டராம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதியில் இன்றும் நாளையும் 48 மணி நேரம் முழு அடைப்பு நடைபெறும் என்றும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் மாணவர்கள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்துவார்கள் என்றும் கூறினார். 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் தெலுங்கானா பகுதியில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும், வட இந்தியாவில் இருந்து தென்னிந்தியா வரை ரயில்கள் நிறுத்தப்படும் வகையில் ரயில் மறியல் நடத்தப்படும் என்றும் சந்திரசேகர ராவ், கோதண்டராம் ஆகியோர் அப்போது குறிப்பிட்டனர். இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்திலேயே தெலுங்கானா மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு கொண்டுவரப்பட்டால் அதனை தங்கள் கட்சி ஆதரிக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. We demand that government should bring the bill for formation of separate state of Telangana in the coming session of parliament in the very first week. We will support it. NDA has already pledged its support to the bill. மேலும் தெலுங்கானா விஷயத்தில் மத்திய அரசு நாட்டு மக்களை ஏமாற்றுவதுடன் தெலுங்கானா மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதாகவும் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. So the formation of state is not far away. It can be done immediately. But government is deceiving the people. Government is betraying the cause of the people in Telangana, and that is why हम उनकी पूरी भर्त्सना करते हैं. அதைத் தொடர்ந்து புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷகில் அகமது, தெலுங்கானா உள்ளிட்ட சிறிய மாநிலங்களுக்கு காங்கிரஸ் கட்சி எதிரானது அல்ல என்றும், அதற்கான தேவை ஏற்படும் போது சரியான முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்றும் கூறினார். कांग्रेस छोटे राज्यों के विरुद्ध नहीं है, इंक्लूडिंग तेलंगाना. ये बार बार कहा हम लोगों ने, लेकिन स्वाभाविक रूप से जो परिस्थितियां बनी है उन पर नजर है और सही समय पर हम आशा करते हैं कि सही फैसला हो. கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சியால் எய்ட்ஸ் நோய் பரவுவது 50% அளவிற்கு குறைந்துள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் எய்ட்ஸ் பற்றிய மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்த திட்டங்களை மிகவும் செம்மையாக செய்து வருவதாகவும், அதனால் நாட்டில் 50% அளவிற்கு எய்ட்ஸ் நோய் பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். Our AIDS control program has been successful in being able to reduce new HIV/AIDS infection by 50% in the last 10 years.
mortality rates among those infected with HIV have declined. அதைத் தொடர்ந்து எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மாவட்ட அளவிலும் மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனிடையே பிரதமர் மன்மோகன் சிங் 2 நாள் பயணமாக வரும் செப்டம்பர் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் வங்காளதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. சமச்சீர் கல்வி திட்டத்தின் பாடத்திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமச்சீர் கல்வி திட்டத்தை இந்த ஆண்டு அமல்படுத்துவதை தள்ளி வைக்கும் விதமாக சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி இக்பால், நீதிபதி சிவஞானம் அடங்கிய முதல் பெஞ்ச் தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு தடை விதித்தது. அதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல் முறையீடு செய்ததில் சமச்சீர் பாடத்திட்டங்களை ஆய்வு செய்ய ஒரு குழுவை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழு ஜூலை 6ஆம் தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அதன்படி தமிழக அரசின் 9 பேர் அடங்கிய குழு மேற்கொண்ட சமச்சீர் பாடத்திட்டத்தின் ஆய்வறிக்கை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாக்கல் செய்யப்படவில்லை. இந்நிலையில் இன்று அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிராம ஊராட்சி அளவில் வாக்காளர் பட்டியல் தயாரிக்காததால் உரிய காலத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாவட்ட ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சிகள் உள்ளன. இது தவிர மாநகராட்சிகளும் பேரூராட்சிகளும் செயல்படுகின்றன. இந்த அமைப்புகளில் உள்ள தலைவர், கவுன்சிலர் ஆகியோரின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியுடன் முடிகிறது. இதையடுத்து உள்ளாட்சி தேர்தல் அக்டோபருக்குள் நடத்த வேண்டும் என்பதால் அதற்கான வார்டுகள் பிரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேர்தல் தேதிக்கான அறிவிப்பை அரசியல் கட்சியினர், உள்ளாட்சி அமைப்பினர் எதிர்பார்க்கின்றனர். இதுவரை நடைபெற்ற தேர்தலில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 2001 மற்றும் 2006ஆம் ஆண்டையே ஊராட்சி அளவிலான வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடந்தது. ஆனால் தற்போது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்துள்ள நிலையில் பழைய வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்துவதில் சிக்கல் உள்ளது. இதனால் கிராம ஊராட்சிகளுக்கு புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிய இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த காலகட்டத்திற்குள் புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது மிகவும் கடினம் என்று கூறப்படுகிறது. எனவே உரிய காலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறை உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி சட்டசபை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் மட்டுமே உள்ளதாகவும் அதை வைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் குளறுபடி ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறினார். எனவே கட்டாயம் கிராம ஊராட்சிகள் அளவில் வாக்காளர்கள் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்றும் அதன்பின் உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால்தான் சிக்கல் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். கருப்பு பண விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மத்திய அரசு பரிசீலித்து அதன்படி நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கருத்து தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்பது குறித்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுதர்சன ரெட்டி மற்றும் நிஜார் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜீவன் ரெட்டி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை ஒன்றை நியமிப்பதாக உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசு மெத்தனமாக இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியிடம் கருத்து கேட்டபோது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தாம் தொலைக்காட்சியில் பார்த்ததாகவும் அது குறித்த அறிக்கை மத்திய அரசிற்கு கிடைத்தவுடன் அதனை பரிசீலித்து இவ்விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். Supreme Court's order I have seen in the television, but we are yet to get after getting the order we will examine it, we will see to it and then we will decide what course of action will be necessary. 2G வழக்கில் தொடர்புடைய சாதிக் பாட்ஷா மரணமடைவதற்கு முன் எழுதிய கடிதத்தை டெல்லியில் இருந்து வந்த நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் 4 முறை சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் நெருங்கிய நண்பர் சாதிக் பாட்ஷா 5வது முறை டெல்லி பயணம் மேற்கொள்ள இருந்தபோது தற்கொலை செய்து கொண்டார் என்று தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து அவர் இறந்த 7 மணி நேரத்திற்கு பிறகு சாதிக் பாட்ஷா கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கடிதம் போலியானதாக இருக்கலாம் என்று சிபிஐ போலீசாருக்கு சந்தேகம் எழவே அந்த கடிதத்தை ஆய்வு செய்வதற்கும் பிரேத பரிசோதனை அறிக்கையை தீவிரமாக ஆய்வு செய்யவும் டெல்லியில் இருந்து மத்திய அரசின் தடவியல் நிபுணர் ஒருவரும் கையெழுத்தை ஆய்வு செய்யும் நிபுணர் ஒருவரும் சென்னை வந்து விசாரணை நடத்தினார்கள்.
ஆனால் அந்த விசாரணை குறித்த தகவல் எதுவும் இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த அறிவிப்பு வெளியான பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க சிபிஐ போலீசார் முடிவு செய்துள்ளனர். அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவராக உடுமலை ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. அன்றைய தினமே 2011-2012 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகின்றது. அந்த கூட்டத்தொடரின் போதே அரசு கேபிள் டிவி சட்டமும் கொண்டுவரப்படும் என்று தெரிகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் செயல்பாடுகளில் புத்துயிரூட்டுதல் மற்றும் விரிவாக்கம் செய்யும் பணிகளை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அரசு கேபிள் நிறுவனத்திற்கு நிர்வாக இயக்குநராக எம் ஜெயராமன் நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவராக உடுமலை ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்படுவதாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. சிக்கிம் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி தினகரன் தொடர்ந்துள்ள வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த தினகரன் மீது ஊழல், நில அபகரிப்பு மற்றும் ஒழுங்கீனம் தொடர்பான குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இதனையடுத்து அவரை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பாக ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஹமீத் அன்சாரி 3 நபர்கள் கொண்ட குழுவை அமைத்தார். இதனை எதிர்த்து நீதிபதி தினகரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு மீதான தீர்ப்பை கடந்த ஜூன் 1ஆம் தேதியன்று நீதிபதிகள் CH சிங்வி மற்றும் CK பிரசாத் ஆகியோர் ஒத்திவைத்திருந்தனர். இந்நிலையில் அந்த வழக்கு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.